ஜியோஜிப்ராவில் இன்புட் பாக்ஸை எப்படி உருவாக்குறது, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இன்புட் பாக்ஸை கிரியேட் பண்ணி அதை எப்படி ஒரு வேரியபிளோட தொடர்புபடுத்தி பயன்படுத்துறது அப்படின்னா, நம்ம இன்புட் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், அதோட பொசிஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். பொசிஷன் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணோம்னா நமக்கு இன்புட் பாக்ஸுக்கு என்ன கேப்ஷன் கொடுக்குறது அப்படின்னு நமக்கு ஆப்ஷன் வரும். அப்புறம் லிங்க்டு ஆப்ஜெக்ட் எதை அதில் லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறதும் நமக்கு கேட்கும். ஆப்ஜெக்ட் லிஸ்ட்டு நமக்கு ரெடியாக இருந்துச்சுன்னா இதில் நமக்கு ஷோ ஆகும். அதாவது விசிபிலிட்டி எதெல்லாம் இதில் நம்ம வந்து இன்புட் பாக்ஸில் என்டர் பண்ணுற அளவுக்கு இருக்குதோ அதெல்லாம் இதில் நமக்கு கண்ணுக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த பாயிண்ட்டை அல்லது அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டை நம்ம இன்புட் பாக்ஸை மூலமாக நம்ம கொடுக்க முடியும். ஓகே, நம்ம எதையும் உருவாக்கலை அப்படிங்கிறதுனால உருவாக்கிட்டு அப்புறம் நம்ம இந்த இன்புட் பாக்ஸை பயன்படுத்துவோம். இப்போ நான் முதல்ல ஒரு சர்க்கிளை உருவாக்கிக்கிறேன். சர்க்கிள் வித் சென்டர் ரேடியஸ். பாருங்கள், சர்க்கிள் வித் சென்டர் ரேடியஸ். சென்டரை செலக்ட் பண்ணோன்னே ரேடியஸ் எவ்வளோன்னு கேட்குது. அதில் ஒரு வேரியபிள் கொடுக்க போகிறேன். வேரியபிளை என்னன்னு கொடுத்துட்றேன். ஓகே, கிரியேட் ஸ்லைடர்னு கேட்குது. இப்போ ஸ்லைடர் கிரியேட் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு சர்க்கிள் கிடைக்குது. இதை நம்ம மூவ் பண்ணி என்ன பண்ணலாம், சர்க்கிளோட ரேடியஸை விசிபிலிட்டியை காமிக்கலாம். ஓகே, இப்போ இதில் வேல்யூஸ் நெகட்டிவ்லையும் இருக்குது, நெகட்டிவில் ரேடியஸ் இருக்காது. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி லிஸ்ட்டில் போய் ஸ்லைடரில் மினிமம் ரேடியஸ் வந்து 0ன்னும் மேக்ஸிமம் ரேடியஸ் வந்து ஒரு 10ன்னு கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ ஸ்லைடரோட ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 0, மேக்ஸிமம் நமக்கு 10 வரைக்கும் உள்ள சர்க்கிள் உருவாக்குறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஒரு சர்க்கிளை உருவாக்குனதுக்கப்புறம் அடுத்த இன்புட் பாக்ஸில் MXன்னு நம்ம டைப் பண்ணுவோம். நமக்கு கிரியேட் ஸ்லைடர்னு கேட்கும். கிரியேட் ஸ்லைடர் பாருங்கள், இப்போது MXக்கு கிரியேட் ஸ்லைடர் உருவாயிடுச்சு. எம்மோட வேல்யூ பாருங்கள் மாறும்போது அந்த லைனோட ஸ்லோப்பும் மாறுது. எம்ங்கிறது ஸ்லோப், y = mx, fx = mxன்னு அதில் காட்டுது பாருங்கள். இப்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் இன்புட் பாக்ஸை பயன்படுத்தி நம்ம தனியாக என்டர் பண்ணுற மாதிரி கொண்டு வருவோம். பாருங்கள், நான் இப்போ இன்புட் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா செலக்ட் பொசிஷனில் ஃபஸ்ட்டு வந்து ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரேடியஸ் = அப்படிங்கலாம் கொடுத்துட்டு லிங்க்டு ஆப்ஜெக்ட் என்னென்னா n அப்படிங்கிறத கொடுத்துட்றோம். ஓகே கொடுத்துட்றோம். பாருங்கள், இன்புட் பாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிட்டு ரேடியஸ் வேல்யூவை நம்ம இதில் டைப் பண்ணுறது மூலமாக சர்க்குலர் ரேடியஸை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ஸ்லைடர் மூலமாகவும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இன்புட் பாக்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த லாக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதோட இடத்த நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து மேலே கிளிக் பண்ணி அதை லெட்டர்ஸோட சைஸையும் மாற்றிக்கலாம். அதோட பேக்ரவுண்டு கலரையும் நம்ம மாற்றிக்கலாம். அதில் உள்ள லெட்டர்ஸோட கலரையும் நம்ம மாற்றி கொடுக்கலாம். ஓகே, இதை ரைட் கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த ஸ்லைடர் டூலை நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த இன்புட் பாக்ஸோட லென்த்தையும் என்ன பண்ணிக்கலாம், குறைச்சியும் கூட்டியும் நம்ம மாற்றிக்கலாம். ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டை மாற்றிக்கலாம். கலருங்கிறத சூஸ் பண்ணி ஃபோர்க்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலரை இங்கேயும் மாற்றலாம், அதுபடி அங்கேயும் மாற்றலாங்கிறத நம்ம மாற்றி பார்த்தோம். இப்போ பாருங்கள், ரேடியஸ் அப்படிங்கிறது இது மாதிரி கிடச்சிது. இப்போ பாருங்கள், இன்புட் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் ரேடியஸ் நான் இப்போ ஒரு 5ன்னு கொடுக்குறேன். பாருங்கள், 5 சென்டிமீட்டர் ரேடியஸ் உள்ள ஒரு சர்க்கிள் கிடைக்கும். பாருங்கள், சர்க்கிளோட ரேடியஸ் 5. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு 10ன்னு கொடுக்குறேன். 10ன்னு கொடுத்தேன்னாவும் 10 சென்டிமீட்டர் ரேடியஸ் உள்ள ஒரு சர்க்கிள் கிடைக்கும். ஓகே, இப்போ இன்புட் பாக்ஸை நம்ம இந்த ரேடியஸ்க்கு எப்படி இன்புட் பாக்ஸ் வழியாக கொடுக்குறோம் பாருங்கள், இந்த ஸ்லைடரும் அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகிடுப்பாங்க. சப்போஸ் நான் இங்கே அந்த ஸ்லைடரில் ரேஞ்சில் இல்லாத 15ன்னு கொடுக்குறேன், என்ன ஆகும்னா 15 உள்ளதும் கிடைக்கும். ஸ்லைடர் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகிடும், வேல்யூஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஓகே ரைட். இப்போ எம்ஐயும் அதே மாதிரி மாற்ற முடியுமானா மாற்றலாம். பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்லைடரை மறுபடியும் இன்புட் பாக்ஸோட இணைக்க போகிறோம். கேப்ஷன் அப்படிங்கிறதுல ஸ்லோப் அப்படின்னு கொடுத்துக்குவோம். SLOPE ஸ்லோப் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஈக்குவல் டு வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். லிங்க்டு ஆப்ஜெக்ட் வந்து எம்னு கொடுத்துக்கிறேன். ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸ்லோப்புக்கு இன்புட் பாக்ஸ் ரெடி ஆகிட்டு மேலே கிளிக் பண்ணி இதை லெட்டர்ஸை சைஸை மாற்றிக்கலாம். அதோட வர்ணத்தையும் நம்ம மாற்றிக்கலாம். அதோட சைஸையும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம மாற்றிக்கலாம். அதோட பேக்ரவுண்ட் கலரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்லோப்பு ரேடியஸ் 2 இன்புட் பாக்ஸ் ரெடி ஆகிட்டு இதை அப்படியே லாக் பண்ணிட்டோம்னா என்ன ஆகிடும், அது இடத்தோடு மூவ் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். பாருங்கள், ரெண்டையும் இடத்த விட்டு மூவ் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே நம்ம லாக் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ ஸ்லோப்பை நான் இங்கே என்டர் பண்ணுறேன். பாருங்கள், 5ன்னு கொடுக்குறேன். நான் அது பாருங்கள், லைனோட ஸ்லோப் வந்து 5ன்னு ஆயிடுச்சு. லைனோட ஸ்லோப் 5ங்கிறது பாருங்கள், fx = 5x அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகே, நான் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போய் என்ன பண்ணிடுறேன், இதோட பேசிக்ஸை நேமை வந்து நேம் அண்ட் வேல்யூன்னு கொடுத்துட்றேன். நமக்கு அந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறதும் இதில் தெரியுது பாருங்கள்.
எஃப்ஆஃப்எக்ஸ் ஈக்குவல் 5x. இப்போ நான் இது இன்னும் ஃபிக்ஸ் ஆப்ஜெக்ட் கொடுக்கல, அதனால தான் இது வந்து இடம் மாறிக்கிட்டே இருக்குது. பாருங்கள், நான் இப்போ லாக்கை எடுத்து விட்டுட்டு இந்த பின்னை எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு மறுபடியும் லாக்கை ஆஃப் பண்ணிட்டு இந்த பின்னையும் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், அது மாறுறதில்லை. ஓகே, இப்போ ஸ்லோப்பில் வந்து ஒரு 4 கொடுக்குறேன். பாருங்கள், ஸ்லோப் வந்து 4 ஆயிடுச்சு. இப்போ அவுட் ஆஃப் ரேஞ்ச் பாருங்கள், ஸ்லோப் வந்து -15 கொடுக்குறேன். என்ன அது பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் த லைன் -15 கிடைக்குது. அது அந்த ரேஞ்சில் இல்லைனாலும் இந்த ஸ்லைடரோட ரேஞ்ச் வந்து அந்த -15 வர மாதிரி உள்ளதாக மாறிடுது. ஓகே, இவ்வாறாக இந்த ஸ்லைடர் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், இன்புட் பாக்ஸ் வழியாகவும் இன்புட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி எஃப்ஆஃப்எக்ஸுங்கிறதையும் நம்ம இன்புட் பாக்ஸ் வழியாக இன்புட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம இதை ஹைட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்போம். அதாவது புதுசாக ஒரு ஃபங்க்ஷனை இன்புட் பண்ணி கொண்டதுக்கு ஒரு இன்புட் பாக்ஸை கொண்டு வருவோம். பாருங்கள், இப்போ நான் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுக்குறேன். ஓகே, அது ஜிஆஃப்எக்ஸ்னு வந்துட்டு, ஏன்னா ஏற்கனவே எஃப்ஆஃப்எக்ஸ் இருக்குது. அதை ஏற்கனவே நம்ம எம்எக்ஸ்னு சொல்லியிருக்கனால அதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணாமல் தனியாக கொடுக்குறோம். ஜிஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நான் இன்புட் பாக்ஸில் புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். இன்புட் பாக்ஸு இப்போ கேப்ஷன் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபங்க்ஷனுங்கிறத கொடுத்துட்டு ஈக்குவல் டு போட்டுக்கோம். லிங்க்டு ஆப்ஜெக்டில் பாருங்கள், இப்போ எதை வேணாலும் லிங்க் பண்ணலாம். ஜிஆஃப்எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் நான் லிங்க் பண்ணிடுறேன். அந்த ஃபங்க்ஷனுங்கிறதுக்கான இன்புட் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அந்த இன்புட் பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணி நம்ம அதை கலரை பெருசாகிக்கலாம், அதோட ஃபாண்ட் கலரை மாற்றிக்கலாம், அதோட பேக்ரவுண்ட் கலரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது மேலே ரைட் கிளிக் பண்ணி அதோட ஸ்டைல் அப்படிங்கிறது 20 லென்த் இருக்கணுமா அப்படின்னா வேண்டியதில்லை, அப்படின்னா ஒரு 7 லென்த் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபங்க்ஷனுக்கான இன்புட் பாக்ஸு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் எஃப்ஆஃப்எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இதில் எக்ஸ் ஸ்கொயர்டை நான் எடுத்துகிட்டு ஒரு சைன் எக்ஸ்ன்னு நான் டைப் பண்ணுறேன். இன்புட் பாக்ஸ் மூலமாக சைன் எக்ஸை நம்ம இன்புட் பண்ணோம்னா பாருங்கள், சைன் எக்ஸ்க்கான கிராஃபு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இது மாதிரி நம்ம இன்புட் பாக்ஸ் மூலமாக ஃபங்க்ஷன் அது மாதிரி ஸ்லைடரில் கொடுக்கக்கூடிய இன்புட் எல்லாத்தையுமே நம்ம மேனுவலாக கொடுப்பதற்கு அல்லது மாற்றுவதற்கு இந்த இன்புட் பாக்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.